ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை போகிற தலைப்பும் முக்கியமான தலைப்பு தான். நாங்கள் லீகல் ஸ்டெப்பில் பேசுகிற தலைப்பு பூரா முக்கியமான தலைப்பு தான். நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பத்திரிகை செய்திக்கும் நாங்கள் தீர்ப்பில் சொல்லிக்கிற விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஜூஸ் மாதிரி அப்படியே பூஞ்சி தரோம் டம்ளரில். நீங்கள் அப்படியே கடை குடிச்சிட வேண்டியது தான். நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய வேலை. வாங்க என்ன விஷயத்துக்குள்ளே சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி லீகல் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு. ஒரு குடும்பத்தில் தாயோ தகப்பனோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாரிசுகள் நாங்கள் தான் அப்படின்னு கேட்டு ஒரு சான்று கேட்டு தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டா தான் அந்த சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றுறதுக்கோ, இல்லை பேங்க்கில் பணம் இருக்குதோ, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பணம் இருக்குதோ, வேறு எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ கண்டிப்பாக அந்த லீகல் சர்டிஃபிகேட்டு வேணும். அதெல்லாம் வாங்க முடியல, இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா, வாரிசுகள் யாரும் இல்லை அப்படின்னா கோர்ட்டில் போட்டு சக்சேஷன் சர்டிஃபிகேட் போட்டு வாரிசுரிமை சான்று போட்டு எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க, கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் இவர் மட்டும்தான் வாரிசு, இவருக்கு வேறு யாரும் வாரிசு இல்லை அப்படின்னு போட்டு நீதிமன்றம் மூலியமாக வாங்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசுகள் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க, கூட இருந்திருப்போம், அவங்க செத்து போயிட்டுருப்பாங்க, இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி இறந்து போயிட்டுருப்பாங்க. செத்து போனதுக்கு டெத் சர்டிஃபிகேட் இங்கே வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. என் தம்பி இன்னார்தான்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் அவங்கள்ட்ட இருக்காது. ஆதார் கார்டோ இல்லை வேறு எந்த ஆவணமோ இல்லை பேங்க் பாஸ்புக்கோ இன்னாருக்கு தம்பி இவர்தான்றதுக்கு டெத் சர்டிஃபிகேட்டோ வேறு பிறப்பு சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே இருக்காது. அவங்க ஒருத்தர் எடுத்து அவங்க அப்பா எடுத்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்காத விட்டாங்க, இப்போ அவர் இறந்து விட்டார், அவருக்கு லீகலர் வாரிசுகள் நாங்கள் தானே சர்டிஃபிகேட் இருந்தால் தாங்க நாங்கள் இப்போ இந்த சொத்தை எங்கள் பேருக்கு மாற்ற முடியும், அவங்க பேங்க்கில் உள்ள பணம் இருக்குது நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு வழி கொடுக்குற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் 7/3/2025 தீர்ப்பை கொடுத்துருக்குது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கார். ரிட்பெட்டிஷன் நம்பர் 7978/2025. மனுதாரர் யார் பார்த்தீங்கன்னா எஸ் அரசு மனுதாரர். எதிர் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர் தாசில்தார். இவங்க என்ன ரிட்டில் என்ன ப்ரேயர் கேட்குறாங்கன்னா, வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு நான் 1/4/2024 ஒரு விண்ணப்பம் செஞ்சேன், ஆனால் இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மறுத்துட்டாங்க. அந்த சட்டவிரோத உத்தரவை ரத்து பண்ணி இறந்து போன எங்கள் அப்பா சுப்பிரமணியத்துக்கு நாங்கள் தான் வாரிசுகள் அப்படின்றத கொடுக்க சொல்லி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் கேட்குறாங்க. இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 பக்கம்தான் இருக்குது. வாங்க என்ன விஷயம்னு சொல்லிவிடுறேன். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா மனுதாரர் யார், அரசோட அப்பா 4 பக்கம் தானே படிச்சிடுறேன் கொஞ்சம் தான். 1/4/2024 வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு வாரிசு சர்டிஃபிகேட் நம்பர் அப்ளை பண்ண ஒரு நம்பர் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. 1/4/2024 அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. The legal certificate was applied by the petitioner in respect of death of one C. Subramaniam alias Subramani, who died on 19/12/1998. In same death of has been reported, but so far legal certificate never applied for. Respondent conducted an inquiry. Since they could not come to the conclusion what the legal certificate application was rejected. இந்த மனுதாரருடைய அப்பா சுப்பிரமணியம் 1992 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க லீகல் சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லீகல் சர்டிஃபிகேட்டு இவங்களுடைய வாரிசுகள் யாருன்றதை ரெவன்யூவால் முடிவு பண்ணலை. அதனால் இவங்க உங்கள் வாரிசுகள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதுக்கான ஆதாரங்கள் நீங்கள் கொடுக்கல, அதனால் நாங்கள் மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. டெத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் த டெத் இஸ் ரிப்போர்ட், வென் அன் அப்ளிகேஷன் இஸ் மேட் ஃபார் லீகல் சர்டிஃபிகேட் ஹேஸ் டு பி டிட்டர்மைன்ட் ஹூ ஆர் த லீகல் heirs.
Even if there is no other proof, the petitioner can directed to file affidavits, and he can also arrange for 5 affidavits of the persons known to the family, which will include relatives, neighbors. On that basis, the report has to be forwarded to the respondent, and ultimately, when there is no rival claim, each and every fact cannot be verified. In the view of the effects of time, the best judgment has to be made on this basis of a material and the persons to have to be declared as legal. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாரிசுங்க ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, உங்களுக்கு வாரிசு யாருன்றதுக்கு ஆதார் கார்டோ இல்லை வேறு ஏதாவது இவருக்கு வாரிசு இவர் தான் அப்படின்றதுக்கு ப்ரூஃபோ எந்த ஆவணமும் இல்லை அப்படின்னா 5 பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும். அவங்க இறந்தவரோட சொந்தக்காரராக இருக்கலாம், அப்போ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து சொந்தக்காரங்கள்ட்ட வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிற ஒரு 5 நபர்கள்ட்டேருந்து ஒரு அஃபிடவிட்டு, ஆமாம் இவர் எங்களுக்கு தெரியும், இந்த இறந்து போனவருக்கு இந்த ராமசாமி, குப்புசாமி, சந்திரன், குமார் இவங்க தான் வாரிசு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்கள்ட்டேருந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டு அதை பதிவு பண்ணிக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் இவங்க தான் வாரிசு அப்படின்னு தாசில்தார் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த 1/4/2024 சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மயிலாப்பூர் தாசில்தார் பண்ண உத்தரவை நாங்கள் ரத்து பண்ணுறோம். இந்த மனுதாரர் அரசு என்ன பண்ணோம், 28/3/2020 அன்றைக்கி நேரில் ஆஜராகி அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ, அஃபிடேவிட் கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். அதை வந்து இந்த ஆர்ஐ வந்து விசாரித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து அஃபிடேவிட் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் இவங்க தான் வாரிசுன்றதை உறுதிப்படுத்தி வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த உத்தரவை இந்த தீர்ப்பு கிடைச்சதுலேருந்து 12 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். என்ன சொல்கிறாரு, இப்போ நாங்கள் வெப்சைட்டில் ஏற்றிடுவோம், டவுன்லோட் பண்ணி கொடுத்த உடனே அதை தீர்ப்பை வாங்கிட்டு 12 வாரத்தில் கொடுத்துடணும். அசல் தீர்ப்பு காப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி கொடுத்ததுலேருந்து 12 வாரத்துக்குள்ளே இந்த உத்தரவை நீங்கள் முடிச்சிடணும். இவங்க பேரெல்லாம் வந்து லீகல் சர்டிஃபிகேட்டில் சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடணும். என்ன சொல்கிறாரு, இஃப் நெசசரி அன்டில் பர்மிஷன் இஸ் கிராண்டட் டு த ரெஸ்பாண்டன்ட் டு ரீஓப்பன் த சேம் அப்ளிகேஷன் த பார்ட்டிஸ் கேன் மேக் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஆல்சோ. என்ன சொல்கிறாருன்னா, வேணா புது அப்ளிகேஷன் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், லீகல் சர்டிஃபிகேட். இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த அப்ளிகேஷனையே கோர்ட் ஆர்டர் உத்தரவுப்படி ரீஓப்பன் பண்ணி அதிலே கூட நீங்கள் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டு அப்ளை பண்ணனா அதுக்கு அவருடைய பிள்ளைகள் நீங்கள் தான்றதுக்கு உங்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள், ஆதார் கார்டோ இல்லை வேறு ஆவணங்களோ, நில ஆவணங்களோ இல்லை வேறு ஆவணங்களோ உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்கள்ல உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆமாங்க இவர் தான் பிள்ளைன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத அந்த ஆர்ஐ இல்லை விஓ நேராக வந்து விசாரித்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள் பேரை சேர்த்து இவருக்கு வாரிசு இவங்க தான் அப்படின்னு உறுதிப்பட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதனால் உங்கள்கிட்ட இன்னாருக்கு பையன் நான் தான்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த பிறப்பு சான்றிதழோ இல்லை வேறு ஆவணங்களோ இல்லை ஆதார் கார்டோ வேறு ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அக்கம் பக்கத்தில் விசாரித்து உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி வேறு யாருக்காவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி ஏற்கனவே உங்களுக்கு சர்டிஃபிகேட் நிராகரிச்சிருந்தால் இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிராகரிச்சிருந்தால் இதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் விசாரித்து கொடுக்கணும். தாழ்தாருக்கு மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டால் இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி தீர்ப்போடு போடணும். நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தாங்கன்னா தாசில்தார் வந்து கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவர் பேரில் ரிட்டு போட்டு ஆர்டர் வாங்கலாம். நீங்கள் இல்லை கன்சியூமர் கோர்ட்டில் கூட நீங்கள் கேஸ் போடலாம். வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பணம் கட்டுவீங்க. நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி இந்த மாதிரிலாம் சொல்லி இது ஆவணம்லாம் அக்கம் பக்கத்தை விசாரித்து
அப்டேட் வாங்கிட்டு கொடுக்கணும். ஆர்ஐ நேராக உங்கள் வீட்டுக்கு வரணும். நேராக நீங்கள் அங்கே போடணும் அவசியம் இல்லை. அவர் இங்கே வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும். அதனால் நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து நேராக வாங்கிட்டு என்கிட்ட ஆஃபீஸ்க்கு ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு வந்துடு, கட்டிங் கொடுத்துரு, நான் உனக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. காசே கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆவணம் இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விசாரித்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய வேலை அரசாங்கத்துக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணுன்றதுக்கு, ஃபாரஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்துங்க. தேவைப்பட்டால் அது லிங்கில் கூட நாங்கள் கொடுக்குறோம். விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கோ. இதை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பயன்படுத்துங்க. விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.